அப்போது அந்த மண்டபத்திற்குள் இளம் துறவி ஒருவர் நுழைந்தார். கம்பீரமும் அழகும் நிறைந்த அவர் அங்கே வந்தது சூரியனே வானத்தை விட்டு பூமியில் வந்தது போல் இருந்தது. அந்த மண்டபத்தின் ஒரு மூலையில் நின்று கொண்டு அங்கே என்ன நடக்கிறது என்று அவர் கவனித்துக் கொண்டிருந்தார். அங்கே வந்த இளவரசி அவரது அழகில் தன்னை பறிகொடுத்து கையிலிருந்த மாலையை அவரது கழுத்தில் சூட்டினாள். இதனை சற்றும் எதிர்பார்க்காத அந்த துறவி அதிர்ச்சியுற்றவராக, என்ன முட்டாள்தனம் இது, நான் ஒரு துறவி, எனக்கென்ன திருமணம் என்று கூறி மாலையை கழற்றி கீழே எறிந்தார். இதை கண்ட அந்த நாட்டு அரசர், இந்த துறவி ஏழையாக இருப்பதால் இளவரசியை மணந்து கொள்ள பயப்படுகிறார் என்று நினைத்து, என் மகளை மணந்து கொண்டதும் இந்த நாட்டில் பாதி உனக்கு சொந்தமாகும், நான் இறந்த பிறகு முழு நாடும் உனக்கே என்று கூறி அந்த மாலையை எடுத்து மறுபடியும் அந்த துறவியின் கழுத்தில் போட்டான். துறவியோ மீண்டும் மாலையை கழற்றி வீசி எறிந்துவிட்டு, மடத்தனம், திருமணம் செய்து கொள்ள நான் விரும்பவில்லை என்று கூறிவிட்டு சட்டென்று அந்த மண்டபத்திலிருந்து வெளியேறினார். இதற்குள் இளவரசி அந்த துறவியிடம் அளவற்ற காதல் கொண்டு விட்டாள். ஒன்று நான் அவரை மணந்து கொள்ள வேண்டும் அல்லது உயிரை விட வேண்டும் என்று கூறியபடியே அவரை திரும்ப அழைத்து வருவதற்காக அவர் பின்னாலேயே சென்றாள். இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த நம் துறவி தான் அழைத்து வந்த அரசனை பார்த்து, மன்னா, நாம் அந்த இருவரையும் தொடர்ந்து செல்வோம் என்று கூறினார். பின்னர் இருவரும் இளவரசி தங்களை பார்த்து விடாதபடி அவர்களை தொடர்ந்து சென்றனர். இளவரசியை மணக்க மறுத்த இளம் துறவி நகரத்தை விட்டு பல மைல் தொலைவு நடந்து போய்விட்டார். ஒரு காட்டின் அருகே வந்ததும் அதற்குள் நுழைந்தார். தொடர்ந்து வந்த இளவரசியும் காட்டிற்குள் நுழைந்தாள். நமது துறவியும் அரசனும் பின்தொடர்ந்தனர். அந்த இளம் துறவிக்கு காடும் குறுகிய பாதைகளும் அத்துப்படியாக இருந்தது. சட்டென்று அவற்றுள் ஏதோ ஒரு வழியில் நுழைந்து மறைந்து விட்டார். இளவரசியால் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. காடு முழுவதும் அலைந்து திரிந்தும் அவரை கண்டுபிடிக்க முடியாமல், வெளியேறவும் வழி தெரியாமல் ஒரு மரத்தின் அடியில் அமர்ந்து அழ ஆரம்பித்தாள். அப்போது நமது துறவியும் அரசனும் அவனிடம் சென்று, அழாதே, நீ வெளியே செல்ல நாங்கள் வழி காட்டுகிறோம். இப்போது மிகவும் இருட்டாகிவிட்டதால் வழி காண்பது சிரமம். இதோ பெரிய மரம் ஒன்று உள்ளது, இதன் அடியில் இன்று இரவு தங்கலாம், காலையில் உனக்கு வழிகாட்டுகிறோம் என்றனர். அந்த மரத்தில் ஒரு குருவியும் அதன் மனைவியும் 3 குஞ்சுகளும் ஒரு கூட்டில் வாழ்ந்து வந்தன. அந்த சின்னஞ்சிறு குருவி மரத்திற்கு கீழே வந்து தங்கியுள்ள மூவரையும் பார்த்து தன் மனைவியிடம், என் அன்பே, இப்போது என்ன செய்வது, நம் வீட்டில் சில விருந்தினர் வந்துள்ளார்கள், இது குளிர்காலம் வேறு, நெருப்பு கூட இல்லையே என்று கவலையுடன் கூறியது. பின்னர் எங்கோ பறந்து சென்று எரிந்து கொண்டிருக்கும் ஒரு சுள்ளியை கொண்டு வந்து அந்த 3 பேருக்கு முன்னால் போட்டது. அவர்கள் மேலும் சில சுள்ளிகளை சேர்த்து தீயை வளர்த்து குளிர் காய்ந்தார்கள். அப்போதும் குருவிக்கு மனநிறைவு ஏற்படவில்லை. மீண்டும் அது தன் மனைவியை பார்த்து, அன்பே, இப்போது என்ன செய்வது, இவர்கள் பசியோடு இருக்கிறார்கள், அவர்களுக்கு நம்மால் எதுவும் கொடுக்க முடியவில்லையே, நாமோ இல்லறத்தினர், வீடு தேடி வருபவர்களின் பசியை தீர்ப்பது நமது கடமை, அதற்காக என்னால் முடிந்ததை நான் செய்தாக வேண்டும், என் உடம்பை அவர்களுக்கு உணவாக தருகிறேன் என்று கூறியபடி அவர்கள் வளர்த்திருந்த நெருப்பில் பாய்ந்து மாண்டது. மரத்தடியில் இருந்த மூவரும் அந்த குருவி நெருப்பில் வீழ்வதை பார்த்தார்கள். தடுக்கவும் முயன்றார்கள். ஆனால் குருவி மிக வேகமாக நெருப்பில் வீழ்ந்துவிட்டது. அந்த குருவியின் மனைவி தன் கணவனின் செயலை பார்த்தது. பின்னர், இங்கோ 3 பேர் இருக்கிறார்கள், ஒரு சிறிய பறவையின் உடல் எப்படி அவர்களது பசியை தீர்க்கும், அது போதாது, கணவரின் முயற்சி வீணாகாமல் காப்பது மனைவியாகிய என் கடமை, அவர்களுக்கு என் உடலும் கிடைக்கட்டும் என்று கூறி தானும் தீயில் வீழ்ந்தது. நடந்தவை அனைத்தையும் 3 குஞ்சுகளும் கண்டன. தங்கள் விருந்தினர்களுக்கு போதுமான உணவு இல்லாததைக் கண்ட அவை, நம் பெற்றோர் தங்களால் முடிந்ததை செய்தார்கள், அப்படியும் உணவு போதவில்லை, பெற்றோரின் பணியை தொடர்வது நம் கடமை, நமது உடலும் போகட்டும் என்று பேசியபடியே 3 அந்த நெருப்புக்குள் வேகமாக வீழ்ந்து இறந்தன. நடந்ததைக் கண்டு திகைத்த அந்த மூவருக்கும் அந்த குருவிகளின் உடலை தீண்டவும் மனம் வரவில்லை. உணவு எதுவும் இன்றியே அவர்கள் இரவை கழித்தனர்.
பொழுது விடிந்ததும் துறவியும் அரசனும் இளவரசி வெளியேற வழிகாட்டினர். அவள் தன் தந்தையிடம் திரும்பினாள். பின்னர் நமது துறவி அரசனிடம், மன்னா, தான் இருக்கும் இடத்தில் ஒவ்வொருவரும் உயர்ந்தவர்கள் என்பதை கண்டுகொண்டாய் அல்லவா? நீ இல்லறத்தானாக வாழ விரும்பினால் இந்த பறவைகளைப் போல் எந்த வினாடியும் பிறருக்காக உன்னை தியாகம் செய்வதற்கு தயாராக வாழ வேண்டும். உலகை துறந்து வாழ விரும்பினால் மிக அழகான பெண்ணையும் பேரரசையும் துரும்பென உதறி சென்ற அந்த இளம் துறவியைப் போல் இரு. இல்லறத்தானாக விரும்பினால் உன் வாழ்வை மற்றவர்களின் நன்மைக்காக ஒரு பலியாக அர்ப்பணித்துவிடு. துறவு வாழ்வை தேர்ந்தெடுத்தால் அழகையோ பணத்தையோ பதவியையோ ஏறெடுத்தும் பார்க்காதே. அவரவர் நிலையில் அவரவர் பெரியவரே. ஆனால் ஒருவரின் கடமை மற்றவரின் கடமை ஆகாது என்றார். சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் சொற்பொழிவுகள். இந்த சொற்பொழிவின் தலைப்பு செயல் புரிவதன் ரகசியம். பிறருடைய பௌதிக தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு உதவுவது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஆனால் அந்த தேவை எவ்வளவு பெரியது, அந்த உதவி எவ்வளவு காலம் நீடித்து நிற்கும் என்பதை பொறுத்தே அந்த உதவியின் சிறப்பு அமைகிறது. ஒருவனது தேவைகளை 1 மணி நேரத்திற்கு பூர்த்தி செய்வது அவனுக்கு ஓர் உதவிதான். 1 வருடத்திற்கு பூர்த்தி செய்தோமானால் அது அதைவிட பெரிய உதவி. அவனது தேவைகளை என்றென்றைக்குமாக நாம் பூர்த்தி செய்ய முடியுமானால் அதுவே அவனுக்கு செய்யக்கூடிய மகத்தான உதவி. ஆன்மீக ஞானம் ஒன்றினாலேயே நமது துன்பங்களை என்றென்றைக்குமாக ஒழிக்க முடியும். மற்ற எல்லா அறிவும் நமது தேவைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கே நீக்கும். தேவைகளை எழுப்புகின்ற மூல காரணத்தை ஆன்ம ஞானத்தால் மட்டுமே முற்றிலுமாக வேறறுக்க முடியும். எனவே ஒருவனுக்கு அளிக்க முடிந்த உதவிகள் அனைத்திலும் ஆன்மீக உதவியே தலை சிறந்தது. ஆன்மீக ஞானத்தை தருபவனே மனித குலத்திற்கு மிக சிறந்த நன்மை செய்பவன். அவ்வாறு மனிதனுக்கு ஆன்மீக உதவி செய்துள்ளவர்களையே மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவர்களாக எந்த காலத்திலும் நாம் காண்கிறோம். ஏனெனில் வாழ்வின் நமது செயல்பாடுகள் அனைத்திற்கும் உண்மையான அடிப்படை ஆன்மீகமே. ஆன்மீக வலிமையும் ஆன்ம நிறைவும் உடைய ஒருவன் விரும்புவானானால் எல்லா துறைகளிலும் பேராற்றல் பெற்றவனாக விளங்க முடியும். ஆன்மீக வலிமை இல்லாமல் ஒருவனால் தன் பௌதிக தேவைகளை கூட சிறந்த முறையில் நிறைவேற்றிக் கொள்ள முடியாது. ஆன்மீக உதவிக்கு அடுத்து வருவது அறிவு வளர்ச்சிக்கான உதவி. உணவு மற்றும் உடைகள் அளிப்பதை விட வித்யாதானம் அல்லது அறிவு தானம் எவ்வளவோ மேலானது. ஒருவனது உயிரை காப்பதை விட அது சிறந்தது. ஏனென்றால் மனிதனின் உண்மையான உயிர் நாடி, உண்மையான வாழ்க்கை அறிவில் மட்டுமே அமைந்துள்ளது. அறியாமை என்பது மரணம், அறிவுதான் வாழ்வு. அறியாமையிலும் துன்பத்திலும் தட்டு தடுமாறிக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கை பயனற்றது. அடுத்து இயல்பாக வருவது ஒருவனது உடல் சம்பந்தமான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உதவி. எனவே பிறருக்கு உதவி செய்வதை பற்றி நினைக்கும் போது நாம் அளிக்க முடிந்தவை பௌதிக தேவைகளை தீர்க்கும் உதவிகள் மட்டுமே என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. பௌதிக தேவைகளை தீர்க்கும் உதவிகளில் எல்லாம் கடைசியானது மட்டுமல்ல, சிறியதும் ஆகும். அது ஒருவனுடைய தேவைகளை நிரந்தரமாக தீர்ப்பதில்லை. பசியால் நான் படும் துன்பம் சாப்பிட்டால் தீர்ந்துவிடும். ஆனால் பசி மீண்டும் வருகிறது. இனிமேல் தேவைகள் எதுவும் இல்லை என்ற அளவிற்கு நான் திருப்தியுறும்போதுதான் என் துன்பம் தீர முடியும். அப்போது பசி என்னை வாட்ட முடியாது. எந்த கவலையும் துயரமும் என்னை பாதிக்க முடியாது. எனவே ஆன்ம சக்தியை அளிக்கவல்ல உதவியே முதன்மையானது. அறிவை அளிப்பது அடுத்தது. உடல் உதவி கடைசியானது. பௌதிக தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதால் உலகத்தின் துன்பங்களை எல்லாம் தீர்த்து விட முடியாது. மனிதனின் இயல்பு மாறும் வரையில் இந்த பௌதிக தேவைகள் தோன்றிக் கொண்டேதான் இருக்கும். துன்பங்களும் அவனை வருத்திக் கொண்டுதான் இருக்கும். எத்தனை பௌதிக உதவிகள் ஆனாலும் அதனை முழுவதுமாக தீர்க்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு மனிதர்களை தூயவர்கள் ஆக்குவதுதான். நாம் காணும் எல்லா தீமைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் அறியாமையே.